சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படியே அனுப்பி வச்சாலும் அத வச்சு தேவையில்லாம ஒரு பிரச்சனைய பண்ணுவா. நாங்களும் அங்க போக முடியாது. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். இத கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துறியா? முருகன் அவளுக்கு துணையா இருப்பாரு. எந்த குறையும் இல்லாம குழந்தை நல்லபடியா பிறக்கும். நல்லபடியா குழந்தை பிறந்துட்டா அதுக்கப்புறம் சொல்லுங்க. குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணுவா? அந்த குழந்தைய வச்சுட்டு அவ ரோட்ல தான் நிக்கணும். இது யாராவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ என்ன பண்ணுவான்னு யோசிக்கலையே. அத அந்த கடவுள் தான் பாத்துக்கணும். ஆமா, கடவுளுக்கு வர வேலை இல்ல பாருங்க. கொடுங்க, உங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அனு, அவ கோபத்தை என்கிட்ட காட்டிட்டா. என் கோபத்தை நான் யார்கிட்ட போய் காட்டுறது? என்னாச்சு எனக்கு? ஏன் எப்ப பார்த்தாலும் அஞ்சலி நினைப்பாவே இருக்கு? அஞ்சலி நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, பெஸ்டியா தான் பாக்குறாங்க. அப்புறம் ஏன் நான் இப்படி அவங்க நினைப்பிலே இருக்கேன்? என் மனசாட்சி வேற என்னென்னமோ சொல்லி என்ன பயம்படுத்துது. என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கவே முடியல. இதுக்கெல்லாம் ஒரே வழி, அஞ்சலி ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொண்டு போய் அவங்கள சேர்த்து வைக்கிறது மட்டும்தான். அப்பதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். இல்லனா நான் இப்படி ஒரு குழப்பத்திலேயே இருப்பேன். அஞ்சலி, நான் இப்ப உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பத்தி நீங்க ஏன் சார் நினைக்க போறீங்க? நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அப்படி என்ன சார் கேட்க போறீங்க? நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அஞ்சலி. நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கலையே சார். இல்ல, உங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனா ஃபுட் டெலிவரி பண்ற பையன் உங்க ஹஸ்பண்ட பார்த்தேன், அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க ஹஸ்பண்ட் இங்கதான் இருக்காருன்னா அப்ப அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? சார், அந்த பையன் என் ஹஸ்பண்ட பார்த்ததா பொய் சொல்லியிருக்கான் சார். அவன் பொய் சொன்னான்னு கூட வச்சுக்கலாம். ஆனா அவன் உங்க ஹஸ்பண்ட பார்த்தான்னு சொல்லும் போது அவர் இங்க இல்லன்னு நீங்க ஒரு வார்த்தை கூட ஸ்ட்ராங்கா சொல்லவே இல்லையே. அப்போ உங்க ஹஸ்பண்ட் இங்கதான் எங்கேயோ இருக்காரு, உங்களுக்கு தெரியும்ல? அஞ்சலி சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? இல்ல சார், அவரு எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியாம இருக்கும்? நீங்க பிரிஞ்சிட்டீங்கிறது ஓகே. ஆனா இப்ப வரைக்கும் உங்க ஹஸ்பண்ட் மேல நீங்க உயிரியே வச்சிருக்கீங்களே. அப்படி இருக்கிறப்போ அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாம உங்களால எப்படி இருக்க முடியும்? நீங்க பொய் சொல்றீங்க அஞ்சலி. அத நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் மேல உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கலாம். இல்ல அவருக்கு உங்க மேல ஏதாவது வருத்தம் இருக்கலாம். உங்களுக்கும் அவருக்கும் பெரிய சண்டை கூட நடந்திருக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் நீங்க அவரை விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க அவரோட நினைப்போட தானே இன்னும் இருக்கீங்க. எதுக்கு நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க பக்கம் நியாயம் இருந்து அவர் பக்கம் தப்பு கூட இருக்கலாம். இல்ல அவர் பக்கம் நியாயம் இருந்து உங்க மேலும் தப்பு இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க பிரிஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க அவரை நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி
ஒருவேளை அவரும் உங்களை நினைச்சிட்டு இருக்கலாம். அதனால ஒரே ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க. அவரோட வீடு எங்க இருக்கு, அவர் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. நான் போய் அவர்கிட்ட பேசுறேன். நான் அவருக்கு புரிய வச்சு அவரை சமாதானப்படுத்துறேன். ஒருவேளை அவருக்கு உங்களை பத்தி முழுசா தெரியாததுனால அவர் உங்களை பிரிஞ்சு போயிருக்கலாம்ல. உங்களை பத்தி நல்லா புரிஞ்சவனா அந்த உரிமையில சொல்றேன் அஞ்சலி. அவர் மட்டும் யாருன்னு ஆளை மட்டும் காமிங்க. நான் போய் அவர் பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்களை அவர் கூட சேர்த்து வைக்கிறேன். சார், எங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதை இப்ப சொல்ற நிலைமையிலயும் நான் இல்ல. அவருக்கு வேண்டான்னு நான் முடிவே பண்ணிட்டேன். நீங்க ஏன் சார் என்ன அவர் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு விட்டுருங்க சார். அஞ்சலி, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. யாரோட துணையும் இல்லாம ஒரு பொண்ணால இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் நீங்க என் பெஸ்டி. நீங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? அப்படி இருந்தனா உண்மையிலேயே நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டே கிடையாது. ஃப்ரெண்ட் என்ன, ஒரு நல்ல மனுஷன் கூட கிடையாது. அதனால எப்படியாச்சும் நான் உங்களை உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வைக்கணுங்க. சார், நீங்க நல்லா இருப்பீங்க. இதோட இந்த பேச்சை தயவு செஞ்சு விட்டுருங்க சார்.